இங்கே ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நாங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஸ்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மிச்சம் 2 பேரும் வந்து நாங்களும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான், இது என்னோட பையன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராடக்ட்டை கூப்பிடுங்க நாங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்ததும் இவங்களும் அந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொண்ணோட அப்பா சொல்கிறாரு, ப்ராடக்ட் வந்து 20 வருஷமாக நாங்கள் வளர்த்துருக்கோம் சார், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணணும்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. நீ என்னம்மா படிச்சிருக்கேன்னு கேட்டால், நிறைய படித்து டாக்டர் ஆகணும்னு ஆசை, ஆனால் படித்து என்ன பிரயோஜனம், ஒரு பொண்ணு படித்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அந்த காசு சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணலாம்ல, அதனால தான் நான் எதுவுமே படிக்கலன்னு சொல்கிறா. பரவாயில்லையம்மா, நல்லா அறிவாக இருக்கேன்னு சொல்கிறாரு. சரிம்மா, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டால், சார் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, எதுவும் இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா தான், அவங்க தான் எனக்கு ஃபுல் கண்ட்ரோலு, எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத நான் செய்வேன் அப்படின்னு. பரவாயில்லையே, பொண்ணை நல்லா வளர்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. பையனோட அம்மா, நீ சமைப்பேன்னு கேட்டால், எங்கள் அம்மா டிகிரி சொல்லித்தர மாதிரி எனக்கு வீட்டில் அதை மட்டும் தான் சொல்லி தந்திருக்காங்க, நான் சமைப்பேன், வீட்லேயே நல்லா பெருக்குவேன், க்ளீன் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், இந்த மாதிரி நிறைய என்னோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. மாப்பிள்ளை கேட்குறான் அந்த பொண்ணுக்கிட்ட, நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கான்னு. எங்கள் வீட்டில் அதெல்லாம் லவ் பண்ண மாட்டாங்கன்னு இந்த பொண்ணு சொல்கிறா. நீ வெர்ஜினான்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறா. நம்ம ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் டே மாதிரி போகக்கூடாதுன்னு கேட்டால், ஐயோ அதெல்லாம் கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் எதுனாலும் நீ பண்ணிக்கோ, அதுக்கு முதல்ல நீ தாலி கட்டினா போதும் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு எதாவது ஆசை இருக்கான்னு அந்த பையன் கேட்டால், இந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு ஆசைலாம் கிடையாது, ஆம்பளைங்க சொல்கிறத நான் கேட்டுப்பேன், ஒன்று பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். அப்பா, இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம இதை பை பண்ணிடலான்னு. பையனோட அப்பாவும், என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீங்கள் ஒரு 50 lakhs மட்டும் கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட் எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னொன்னே. 50 lakhs ரொம்ப ஓவராக இருக்கே சார், அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கன்னொன்னே இந்த பையனுக்கு கெஞ்சி பார்க்குறான். சரி, என் பையனுக்கு இந்த ப்ராடக்ட்டை பிடிச்சதுனால 10% கம்மி பண்ணி 45 lakhs கொடுத்தீங்கன்னா நம்ம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த 45 lakhs நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுக்கலனா, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணை நாங்கள் கொடுமைப்படுத்துவோம், உங்கள் வீட்டுக்கே திருப்பி அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னோன்னே, சார் நான் கன்ஃபார்மாக கொடுத்துருவோம் சார்ன்னொன்னே டீலை முடிச்சுட்டு ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணிடுறாங்க. இப்படி தான் எல்லார் வீட்லேயும் பொண்ணுங்களை ப்ராடக்ட்டை சேல் பண்ணுற மாதிரி விற்றுக்கிட்டு இருக்கானுங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு.